இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. தூக்கத்தில் கூட எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. காரணம் அவங்க அரசியல்வாதி. உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணி நீங்கள் தான் இவங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாது. அவங்கவுங்க உதயநிதி ஸ்டாலின் தொண்டை கட்டி போய் எடப்பாடி பழனிசாமின்றாரு, அது வேற யாரோ மாதிரி இருக்கிறாரு. அவர் குரல் தொண்டை கட்டி போய் வெயிலில் கலர்லாம் மாநிறமாக மாறி அவரும் வந்து ஒரு பெரிய எடுத்து வீட்டு மகன் தான். அவரும் படத்துலலாம் நடிச்சுக்கிறாரு. ஏசி ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா தான் இருப்பார். ஆனால் வெயிலில் சுற்றி கலரு கருப்பாகி டேன் ஆகி தொண்டை கட்டி போய் பிரச்சாரம் பண்ணுகிறாரு. அவர் வந்து இதுக்கு காரணன்ற மாதிரி இவர் இங்கே வீட்டில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு இவர் அபாண்டமாக ஒரு பழி சொன்னார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு 1000 விமர்சனங்கள் 1000 அரசியல் காரணங்கள் இருக்குது. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. தூக்கத்தில் கூட எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. காரணம் அவங்க அரசியல்வாதி. உங்களை மாதிரி வந்து நடிக்கிறவங்க கிடையாது. இப்படி ஒரு படம், இப்படி ஒரு கிளைமேக்ஸு, அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை வெளிவந்ததுக்கு அவங்க தான் காரணம் நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறீங்க தெரியுமா? இப்போது என்னன்னா வெளிப்படையாக அரசியல் பண்ணாமல் பயந்து சார் இப்போ என்னோடய காரு காணும், இல்லை என் வீட்டில் இருக்கிற நகை காணும், நான் என்ன சார் பண்ணுவேன்? சைக்காலஜிக்கலாக பதறுவேன், ஓடுவேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், 4 பேருக்கு சொல்லுவேன், தேடுவேன். எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளேயே கடலூர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் மௌனமாக இருக்கிறேன், நான் மனசு கஷ்டத்தில் இருக்கிறேன்னா நீங்கள் நம்புற மாதிரியா இருக்குது?